தூத்துக்குடி தருவைக்குளம் மீனவ கிராமத்தில் மீனவர்கள் உண்ணாவிரதம் மற்றும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது பற்றிய விரிவான தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், தருவைக்குளம் கிராம மீனவர்கள் தற்போது என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? அது பற்றிய விரிவான விவரங்கள் என்ன? தருவைக்குளத்தைச் சேர்ந்த 2 மீனவர்கள் அந்தோணி என்பவர் படகு மற்றும் தேனிலா என்பவரது படகு மொத்தம் 2 விசைப்படகுகள்ல கடந்த ஜூலை மாதம் மீன்பிடிக்க சென்றிருக்கிறார்கள். 22 பேரும் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி இந்திய கடல் எல்லைக்கும் இலங்கை கடல் எல்லைக்கும் நடுவே இப்ப மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கடலின் நீர் ஓட்டத்திற்கு ஏற்றவாறு வலை இழுத்து சென்றதால் வலையை இழுப்பதற்காக 22 மீனவர்களும் படகுடன் இப்ப எல்லை ஓரத்தில் நின்றதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து அந்த வழியாக இலங்கை கடற்படையினர் 22 மீனவர்களையும் விசாரணைக்கு அழைத்ததாக கூறி இப்ப விசாரணை செய்திருக்கிறார்கள். விசாரணையில் ஆவணங்கள் அனைத்தும் சரியாக இருந்ததால் இருந்திருக்கிறது. இதனை அடுத்து 22 மீனவர்களையும் எல்லை தாண்டியதாக கைது செய்து கொண்டு இலங்கை சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் 22 மீனவர்களும் கடந்த செப்டம்பர் 3ஆம் தேதி நீதிமன்றத்தில் 22 மீனவர்களுக்கும் தலா இந்திய பண மதிப்புப்படி 1.5 கோடி ரூபாயும், இலங்கை பண மதிப்பின்படி எல்லை தாண்டியதற்காக 2 கோடி ரூபாயும், எல்லை தாண்டி மீன்பிடித்ததற்காக 1.5 கோடி ரூபாயும் என இலங்கை பண மதிப்புப்படி 3.5 கோடி ரூபாய் பணம் அபராதமாக விதித்திருக்கிறார்கள். இது மீனவர்களுக்கு மட்டும் இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்திய மதிப்பு 1.5 கோடி ரூபாய் ஆகும். ஆனால் மீனவர்களின் கோரிக்கை என்ன என்றால், எங்களது வாழ்வாதாரமே மீன்பிடி தொழிலை நம்பித்தான் இருக்கிறது. எனவே இந்த படகையும் சேர்த்து விடுவிக்க வேண்டும். எங்களிடம் இவ்வளவு கோடிக்கணக்கில் ரூபாய் இருந்தால் மீண்டும் எங்களால் படகு கூட வாங்க முடியும். ஆனால் வீட்டில் குழந்தைகள் பெற்ற தகப்பனை தேடி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில குடும்பம் நடத்த முடியாத அளவிற்கு மிகவும் வறுமையான நிலையில் இருப்பதாக மீனவர்கள் தற்போது கூறி வருகிறார்கள். மத்திய அரசிடம் பல்வேறு கட்ட முறைகளில் மனு அளித்தும் கோரிக்கை வைத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததை தொடர்ந்து தற்போது உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது பெண்கள், ஆண்கள் என 100க்கும் மேற்பட்டோர் தருவைக்குளம் சாலையில் பந்தல் அமைத்து காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். 12 மீனவர்களுக்கு 3ஆம் தேதி அபராதம் விதிக்கப்பட்ட நிலையில் மேலும் உள்ள 10 மீனவர்களுக்கு நாளை தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. இந்த நிலையில் தருவைக்குளம் மீனவர்கள் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.